டெமோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதான் இந்த மேட்சோட ஒரு டெமோ டீம் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த டெமோ டீம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணிங்கனாலே நல்ல டீம்ஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டினியூவாக மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு கூட வீடியோ போய் பாருங்கள். நம்ம கொடுத்த டெமோ டீமை நீங்கள் ஓரளவுக்கு ஆன் டைமில் ஆல்ட்ரு பண்ணாலே கிடைக்கும். இந்த டெமோ டீமுக்கும் இந்த வீடியோவுக்கும் ஆன் டைமில் நான் டெலகிராமில் கொடுக்கக்கூடிய டீமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த ஷார்ட்ஸ் படி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுற டீமு. இதில் வந்து ரெகுலர் டீம் தான் இருக்கும். இதில் நீங்கள் அந்த 3 பிளேயர் லெஸ்பிக்கு உள்ளே எடுத்து நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். ஆன் டைம் டெலகிராமில் மோஸ்ட் நான் ரிஸ்கியாக தான் கொடுப்பேன். அப்படி இல்லைனா ஆன் டைம் பிச்சு என்ன கண்டிஷனோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பேன். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வர நீங்கள் மைண்ட் செட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டீம் மேக் பண்ணால் மட்டும் தான் நல்ல டீம் அமையும் உங்களுக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு அதை ஒன்றும் புரிஞ்சிக்காமல் இங்கிட்டு டெலகிராமில் வந்து நான் டெலகிராமில் போகிறத எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா டெலகிராமில் இருக்கிறவங்க அந்த டீமை அப்படியே போடவும் சான்சஸ் இருக்குது, ரொட்டேட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வின்னிங்ஸே கிடைக்காது. உங்களோட ஓன் இன்புட் இருந்தால் மட்டும்தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை ஃபேவராக தான் போட்டிருப்பேன். சேம் வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஹிட்டு அந்த கான்செப்டில் கொடுத்துருக்கேன். இந்த காம்பினேஷன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பவுல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். கேப்டனுக்கு கொடுத்துருக்கேன், விசி வந்து ரிக்கல்டன் கொடுத்துருக்கேன். ஸோ பவுலர் பாருங்கள், இந்த இடத்துல முஜிப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தீபக் சகார், பும்ரா உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பும்ரா இல்லை அப்படின்னா நாளைக்கு மேட்ச்சில் ராசிக் சலாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 விக்கெட் அவர் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பும்ரா எடுத்திருக்கேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக் சலாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காம்பினேஷனில் போகலாம். இந்த இடத்துல லியாம் எடுத்திருக்கேன். லியாம் இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா படிக்கல் எடுத்துகிட்டு வரலாம். உள்ள நல்லா ஆப்டாக இருக்கும், உங்களுக்கு சூட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா படிக்கல் மஸ்ட்டாகவே பிக் பண்ணிங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க ஆர்சிபின்னா படிக்கல் வந்து நல்ல பிக்காக இருக்கும், படித்தார ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு பதிலாக அடிஷ்னலாக நீங்கள் வந்து சேம் சைடு போகிறீங்க அப்படின்னாக்கா கர்னால் பாண்டியாவை நல்ல பிக்காக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த டீமோட அடிஷ்னல் பிளேயர் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா யார் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நியூவாக யாராவது டொமஸ்டிக் பிளேயர் உள்ளே வர்றாங்கன்னா உங்களுக்கு ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். பெருசாக ஒன்றும் இருக்கிறதுல இல்லை. ஜாக்கப் பீத்தல் ஒரு வேளை உள்ளே வந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ நல்ல ஒரு அவருக்கு சான்ஸே கிடைக்கல. மேபி உள்ளே வந்தார்னா நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். ஸோ நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஜாக்கப் பீத்தல். அதை தாண்டி பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங்னு ஒரு பவுலர் இருக்கார். அவர் உள்ளே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துங்க. நல்ல ஒரு ஃபயராக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ திங்க் அபிநந்தன் நினைக்கிறேன், அபிநந்தன் சிங். ஸோ இதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். இது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஏஸ்லூட்டு எகெயின் ஃபயர் ஆவார் அப்படிங்கிற பேட்டர்னில் ஏஸ்லூட்டு ப்ளஸ் திலக் வர்மா கொடுத்துருக்கேன். மும்பை டாப் ஆடுற இவர் தான் காலி பண்ணுறாரு. ஸோ அப்படி கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் மாற்றினா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் கொடுக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை சேம் சைடே போகும் அப்படின்னா அந்த இடத்துல ரஜத் படிக்கலுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். இதில் ஆல்ட்ரு பண்ணோன்னா அடிஷ்னலாக அந்த இடத்துல ஆல்ரவுண்ட் செக்ஷனில் இன்னொரு பிளேயர் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அதான் ஆப்டாக செட் ஆகும். ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இந்த இடத்துல யாஷ் டயல் வந்து ஃப்ளாப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு மும்பை பேட்டர்ஸ் சூரியகுமார் யாதவ் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமன்தீரை ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராஜ்பவா, அதாவது மும்பையோட சிங்கிள் பிளேயர், அதாவது ராஜ்பவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் விக்கெட் கீப்பிங்கில் இருக்காப்புல, அதாவது லாஸ்ட் மேட்ச் கூட ப்ளே பண்ண பிளேயரு, அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா இந்த மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. டக்குன்னு ஞாபகம் பாருங்கள், ராபின் மின்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்த டீம் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம டீம். இது ஹிட்டாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த டீமை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பேட்டிங் பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வில்ஜாக் ஹிட்டு, விசி பும்ரா கொடுத்துருக்கேன். பும்ரா இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து யாரை ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ராசிக் சலாம் ட்ரை பண்ணலாம், ஏஸ்லூட்டு ட்ரை பண்ணலாம். ஏஸ்லூட்டு கூட மும்பை பவுலர் உங்களுக்கு வந்து அஸ்வானி குமார் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் அஸ்வானி குமார் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஹிட்டாக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பிளேயர் வேணும் உங்களுக்கு வேறன்னா ராஜு வந்தால் ராஜு ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். கேப்டன் விசி மாற்றணும் அப்படின்னா பாண்டியா போகலாம், திலக் வர்மா போகலாம், ரிக்கல்டன் போகலாம். ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க அந்த இடத்துல புவி கூட கொடுத்து பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த டீம் பார்த்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கீப்பர் கொண்டு வந்திருப்பேன். இது ஒரு காம்பினேஷன் தான். இந்த காம்பினேஷனில் நீங்கள் எப்படினாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சால்ட் என்னோட மைண்டில் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஃபுல்லாக சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பட் 5 டீம் போட்டிங்கன்னா 5லேயும் எடுத்துடாதீங்க, ஒரு 2 எடுங்க, 3 கட் பண்ணுங்கள். ஸோ கேப்டன் பாருங்கள், ரிஸ்கி எங்கே கொடுத்துருக்கும் பாருங்கள். இந்த காம்பினேஷனில் வந்தாலும் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணிவிட்டு அவுட் ஆயிடுவாங்க. கேப்டன் இங்கே தான் உட்காரும் அப்படிங்கிற காம்பினேஷனை கொடுத்துட்டு ஆர்சிபி சைடை வீசி போயிருக்கேன். ஸோ செகண்ட் பவுல் பண்ணும்போது யாஷ் டயல்கிட்ட போயிருக்கும் பாருங்கள். ரிஸ்க்கு தான் அது, ரிஸ்க்கை விட டபுள் ரிஸ்க்கு.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆச்சு, நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் ஒரு வேளை நீங்கள் ஒரு பிளேயரை கொண்டு வரணும்னா பும்ரா உள்ளே வந்தால் ஹேசல்வுட்டை ட்ராப் பண்ணிவிட்டு பும்ரா ட்ரை பண்ணலாம். இல்லைனா அந்த இடத்துல ஜாக்கை ட்ரை பண்ணலாம். ஜாக்கை ட்ராப் பண்ணியிருப்பேன், ஜாக்கை ட்ரை பண்ணலாம். இல்லைனா பிளிப்சால்ட்டை கட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஜாக்கை ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் ஆகும். இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, பும்ரா என்ன வராரு அப்படின்னா பும்ரா கேப்டனு, விசி வந்து ஜாக்கு. நீங்கள் சேஃபாக போகிறீங்கன்னா ஹர்திக் பாண்டியா போகலாம், திலக் வர்மா போகலாம். ரிஸ்க்காக போகிறவங்க முஜிபுர் ரஹ்மான்கிட்ட போகலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ஆப்போசிட் சைடு பவுலர்கிட்ட போகலாம், இல்லைன்னா இந்த இடத்துல ரியான் ரிக்கல்டன்ட்ட போகலாம் கேப்டன் விசி. ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இதில் எதுனா பிளேயர் உள்ளே இன் பண்ணணும்னா மும்பை சைடு வந்து ராபின் மின்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நமன்தீர் சிங் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ராஜ்பாபா வர்றாருன்னா ராஜ்பாபா கூட நீங்கள் ரொட்டேட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் காப்சன் நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் ஒருத்தர் இருக்கார் ஆல்ரவுண்டரில், ஒருவேளை அந்த பிளேயர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்டேட் கொடுத்துருங்க. அந்த பிளேயர் கூட நீங்கள் எடுத்துங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் இதை தான் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே ஆப்பே க்ளோஸ் ஆகி போச்சு, இல்லைனா இதுலேருந்து கொஞ்சம் அனலைஸ் கொடுத்துருப்பேன். இது பர்டிகுலராக பாருங்கள், இந்த நம்பர்ஸை வந்து எல்லாமே பாருங்கள். நாளைக்கு மேட்ச்சை முடிஞ்ச பிற்பாடு இந்த பிளேயர் 11ல் இருக்க பிளேயர்ஸ்லாம் அப்படியே உள்ளே வருவாங்க. பிக் வைஸு நிறைய பிளேயர் செப்பரேட்டாக வந்து லெஸ்பி கொடுங்கன்னு டெலகிராமில் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, மெயில் பண்ணி கேட்குறீங்க, கமெண்டில் கேட்குறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கும். மெயினாக இந்த பேஜை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரீம் டீம் கேப்டன் விசி யாருனாலும் வரட்டும், பும்ரா வரட்டும், சூரியகுமார் யாதவ் வரட்டும், திலக் வர்மா வரட்டும், ஜாக் வரட்டும், இல்லை பிளிப்சால்ட் வரட்டும், யாருனாலும் வரட்டும். பட் இந்த பிளேயர் வந்து கண்டிப்பாக ஃபேண்டசி திருப்பக்கூடிய பிளேயராக இருப்பாங்க. மும்பை வின் பண்ணாலும் சரி, இல்லை டாப் ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணி மேலே வந்தாலும் சரி, இந்த இடத்துல ராபின் மின்ஸு உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கிடச்சா அடுத்து பாருங்கள் கே சிஜிரத், இந்த பிளேயர் இன்னும் வாய்ப்பு இருக்குது. நமன்தீர் சேம் ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து இந்த பவர் பிளேயில் மேலே இறக்கி விட்டாங்கன்னா நமன்தீர் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்னா தான் நமன்தீர் சொல்கிறேன், செகண்ட் பேட்டிங்னா ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் வில்ஜாக்கு, நாளைக்கு நல்ல மெசேஜ் ஆர்சிபிக்கு பாஸ் பண்ணுவாரா? இது வந்து ப்ரிடிஷனில் அசம்ஷன் சொல்லலாம், இன்டியூஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொமாரி ஷெப்பர்டு உள்ளே வந்தால் ஆர்சிபிக்கு ஸ்குவாடு நல்லா பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோஹித் ரத்தே, ஃபஸ்ட் கிளாஸ் டொமஸ்டிக் பிளேயர். முன்னாடியே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பிளேயர்லாம் உள்ளே வரணும், உள்ளே வந்து சான்ஸ் கிடைக்கணும். ஒருவேளை நாளைக்கு மோஹிரத்தை உள்ளே வர்றாரு, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா மேட்ச் டோட்டலாக ஆர்சிபி பக்கம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. மோஹித் ரத்தே ஒருத்தர், அடுத்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அபிநந்தன் சிங்கு. ஸோ இந்த 2 பிளேயருமே இந்த மேட்ச்சில் வந்து கொடுக்குறேன். ஒருவேளை இந்த 2 பிளேயரில் எந்த பிளேயர் உள்ளே வந்தாலும் ஆன் டைமில் நான் கொடுக்கலனா கூட நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். ஸோ அதே மும்பை பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் போஸ், சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டரு. டெலகிராமில் கூட அப்டேட் கொடுத்துருந்தேன் லாஸ்ட் மேட்ச் கூட. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ யாரும் தான் பார்க்குறது இல்லையா, அது ப்ரோஜனம் எல்லாம் போச்சு. ஸோ அதனால் இந்த பிளேயரை நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். இந்த பிளேயர் தான் நாளைக்கு வந்து ட்ரீம் டீமில் மேலே ரைஸ் ஆகி வர சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை தாண்டி இன்னும் 2 பிளேயர் இருக்காங்க, பட் அதை காமிக்க முடியல, இவ்வளோ தான் எடுக்க முடியுது. ஸோ அதை வேணால் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோட ப்ரிடிக்ஷனு. ஸோ ஃபேண்டசி எப்படி போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ 49 ரூபா போட்டாலும் சரி, 200 போட்டாலும் சரி, 10 டீம் போட்டாலும் சரி. 10 டீம் போடுறீங்கன்னா 1000 ரூபா ஆகிப்போச்சு. ஸோ 1000 ரூபா போகுதுனாக்கா அந்த 1000 ரூபா போடுறதுக்கு ஸ்கில் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ ஆன் டைமில் இவ்வளோ ஷாட்ஸ் எடுத்து போடும்போது மிஸ் ஆகுதுன்னாக்கா கண்டிப்பாக வந்து 10 டீம் வந்து லைன் அப் பண்ணுறது கஷ்டம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டை போய் தேடுறது, பிளெயின் லெவனை தேடுறது, எவன் லெஃப்ட்டில் வர்றான், எவன் ரைட்டில் வர்றான், எத்தனை ரைட் ஹேண்ட்ரு, எத்தனை லெஃப்ட் ஹேண்ட்ரு, எவன் இம்பாக்டில் இருக்கான், இதெல்லாம் பார்க்குறதுக்குள்ளே மண்டை காயுது. இதெல்லாம் நான் பார்த்துட்டு யோசித்து உங்களுக்கு அவசரமாக டீமை கொடுத்துட்டு நான் போட்டு எங்கே போகிறது, பேசாமல் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படி கூட தோணுது. ஸோ இதனால் கமிட் ஆகிட்டோம், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் ப்ரெஷரில் தான் கொடுக்குறேன் ஓப்பனாக சொல்லணும்னா. பட் இதனால் இந்த பிளாட்ஃபார்ம்னால் எந்த ஒரு யூஸும் இல்லை. அதை மெயினாக புரிஞ்சுக்கணும். நான் எதிர்பார்க்குறது சப்போர்ட்டு தான். ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுப்பேன். பட் வீடியோ வந்து நான் இப்படி தான் பார்ப்பேன், ஸ்கிப் பண்ணி பார்ப்பேன்னா தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்கவே வேண்டாம். இந்த வீடியோ பார்த்து யூஸ் ஆனால் சரி, யூஸே இல்லைன்னா எனக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.